அனைவருக்கும் கோவை எஸ்கேபி சிட்டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் பாராட்டுக்கள், வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த முக்கியமான பதிவிலே நாம் மன்னர்களைப் போல அடையாளம் பெற்று நமக்கு பெரும் செல்வங்கள், அதாவது மன்னர்கள் அனுபவித்த பெரும் செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கான மிக முக்கியமான பாடல்களை 52வது பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 59 அபிராமியந்தாதி பாடல்களையும் விருச்சிக ராசிக்கென்று இருக்கிற குறிப்பிட்ட 40, 59, 75 ஆகிய சிறப்பு பாடல்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். வாருங்கள் இந்த பதிவை நாம் பார்க்கலாம். இந்த பதிவுக்கு தவம் புரிந்தவர்களின் அடையாளங்கள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மூலை செய்யுள் இப்படி அபிராமி பட்டர் பாடுகிறார். கடந்த செய்யுள் வையகத்தே என்று முடிந்தது. ஆகவே வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமனையாட்டி, அவள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அதாவது அம்பிகையை வழிபடுபவர்கள் எல்லோருக்கும் கடந்த பிறவியிலே வழிபட்டு ஞான முக்தியின் நிலையை அடைந்த அடியார்கள் எல்லோருக்கும் என்னென்ன செல்வங்கள் வாழும்போதே கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகின்ற இந்த பாடலை எல்லோரும் எளிதில் புரிந்து படிக்கும்படி நாம் தனித்தனியே பிரித்து சொற்களாக பிரித்து எழுதியிருக்கிறேன். வாருங்கள் நாம் அவரவர்களுக்கு தெரிந்த காலத்திலே அதை பாடி பயன்பெறலாம். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமனையாள், அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்த தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. இப்போது இந்த பாடலினுடைய அருஞ்சொற்களை நாம் பார்த்து அதன் பிறகு பொழிப்புரையை பார்த்துக்கொள்ளலாம். வையம், துரகம், மதகரி என்ற தூய தமிழ் சொல்கள். வையம் என்றால் தேர், துரகம் என்றால் குதிரை, மதகரி என்றால் மதம் கொண்ட யானை. ஆகவே இவைகள் மற்றும் காலாட்களையும் உள்ளடக்கிய 4 வகை படைகள், 4 வகை சேனைகள் என்று சொல்லப்படுகிற 4 வகை படைகள். தேர், குதிரை, மதம் கொண்ட யானைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்கள் கொண்ட 4 வகை படையும். மாமகுடம், சிவிகை, பெரிய கிரீடம், பல்லக்கு, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிற சிற்றவர்கள் கப்பம் கட்டுவதற்காக கட்டிய தங்கத்தினால் பெய்யும் கனகம், பெரும் விலை மதிப்புடைய ஆரம், நகை அல்லது முத்து மாலை, பிறை முடித்த ஐயன் திருமுனையாள், பிறைச்சந்திரனை தம் திருமுடியிலே சூட்டிக்கொண்ட சிவபிராமினுடைய மனையாட்டி, அடித்தாமரைக்கு அன்பு திருவடிகளிலே அன்பு பூண்டு செய்யும் தவமுடையார்க்கு முன்பு அன்பு முப்பிறவியிலே தவம் செய்த அடியாருக்கு உளவாகிய சின்னங்களே கிடைக்கப்பெறும் மன்னர்களின் அடையாள சின்னங்களாகும் என்று அபிராமி பட்டர் சொல்லி முடிக்கிறார். ஆகவே அன்னை அபிராமி பிறைச்சந்திரனை சடைமுடியிலே சூடிய சிவபிரவியானின் மனையாட்டி, நின் திருவடி தாமரைகளில் அன்பு பூண்டு முற்பிறவியிலே தவம் செய்த அடியாருக்கு தேர், குதிரை, மதம் கொண்ட யானை மற்றும் வீரர்கள் அடங்கிய 4 வகை படைகளும், பெரிய கிரீடம், பல்லக்கு, பிற சிற்றரசர்கள் கப்பமாக கட்டிய தங்கம், பெரும் விலை மதிப்புடைய ஆரம் முதலியவை இப்பிறவியிலேயே கிடைக்கப்பெறும் அவையெல்லாம் மன்னர்களின் அடையாள சின்னங்களே. ஆகவே உலகத்திலேயே பெரும் செல்வந்தர்களாக ஆதிகாலத்தில் வாழ்ந்தவர்கள் மன்னர்கள். அந்த மன்னர்களுக்கு ஏற்பட்ட பெரும் செல்வங்கள்
கிடைத்த பெருஞ்செல்வங்கள் அடியார்களுடைய தவத்தின் வலிமையாலே அம்பிகையால் நமக்கும் தரப்படும் என்று சொல்லுகிற இந்த பாடல். இந்த பாடலுக்கு நாம் கீவாஜாஸ் எழுதிய சில முக்கிய குறிப்புரைகளை பார்த்து நிறைவு செய்யலாம். அம்பிகையின் அடிபணியும் தவத்தை முற்பிறவியில் செய்தவர்களுக்கு இப்பிறவியில் உண்டாகும் சின்னங்களை அடுக்கி அபிராமிப்பட்டர் வரிசையாக அடுக்கிச் சொல்கிறார். இந்த அடையாளங்களை உடையவர்களெல்லாம் மன்னர்கள். ஆகவே மன்னர்களாக பிறப்பார்கள் என்பது பொது கருத்து. மறுமையில் வீடு பேறு பெறுவதோடு அன்றி இம்மையிலும் வளவாழ்வு பெறும் நிலையையும் அம்பிகையின் அடியார்களுக்கு கிடைக்கும் என்பது கீவாஜனுடைய சிறப்பு குறிப்புரை. வாருங்கள், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை நாம் பாடி மகிழலாம். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் சிறை பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. ஆகவே இந்த பதிவை தயாரிப்பதற்கு உதவிய இந்த புத்தகங்களுக்கெல்லாம் நன்றிகள். அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருக்கிறது பெரிய தவம் என்ற தலைவிலே நம்முடைய பொய்யான போலியான உணர்வுகள் எல்லாம் நீங்க பெறுவதற்கான வழிபாட்டு பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம்.